அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்னேறணும்னு நினச்சி நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்க இந்த தருணம், இந்த நேரம், நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஆல்ரெடி நீங்கள் வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். சரியா? எத்தனை பேர் நான் வழியில் வந்து பார்க்குறேன், அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே 2 பேர் விளாண்டுட்டு இருக்காங்க, அந்த ஓடையில் 10 பேர் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வேணாம், நம்ம சாதிக்கணும்னு ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம சர்ச்சில் வந்து கூடியிருக்கோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சரியா? நம்ம தேர்வை குறித்த பயம்னா, நான் வந்து பொதுவாக அந்த சர்ச்சுன்றனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், பயம்ன்ற வார்த்தை வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் பயன்படுத்துங்க. கடவுளுக்கு மட்டும் பயப்படுற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்க. பயம்ன்ற வார்த்தை உங்களுக்கு எந்த இடத்துலையுமே தேவையில்லை. அங்கே ஒரு இடத்துல பயந்தா மற்ற எந்த இடத்துலையும் பயப்பட வேண்டியதில்லை. சரியா? தேர்வு எழுத போகிறோம், பிரச்சனை இருக்குது. வேலைக்கு போகிறோம், ஆனால் அங்கே பயந்தால் இங்கே எந்த பிரச்சனையும் வராது. கடவுளுக்கு பயந்துட்டோம்னா நமக்கு இங்கே எந்த பிரச்சனையும் வராது. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் இங்கே வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்கும் பல வேலை இருக்குது, அவங்களும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த நேரத்துக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. ஒரு நேரம்னா நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம என்ன வேலை செய்ய போகிறோன்றத நம்ம ஒரு திட்டமிடல் தான் நேரம்னு நான் நினைக்கிறேன். நான் அங்கேருந்து நான் 1 மணி நேரம் நான் இங்கே வரேன். இந்த 1 மணி நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்ற ஒரு திட்டமிடல். சரியா? அந்த திட்டமிடல் தான் வந்து நம்மளை முன்னேற்றும். நான் உங்களுக்கு இதை படிப்புக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் காலையில் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனால் 5 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை கரெக்டாக திட்டமிடணும். ஆசிரியர் சொல்கிறத கேட்குறோமா, அதை நம்ம கரெக்டாக போகிறோமா, இதுதான் வந்து நமக்கு அந்த திட்டமிடல், அதுதான் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறது. இதமும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஞானத்தை பற்றி நிறையா பேசுகிறோம், பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு ஞானம் அவசியமாக இருக்குது. அந்த ஞானத்துக்கு வந்து முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது நேரம் தான். சரியா? நான் சொல்கிறத எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் படிப்பு இல்லாமல் எல்லா விஷயத்துக்குமே பயன்படும். வாழ்க்கைக்கு ஞானம் முக்கியம் தேவை. ஞானத்தை பயன்படுத்துறதுக்கு நேரம் மிக முக்கியமான டூல். அதுதான் ஞானத்துக்கு முக்கியமான ஒரு டூல். எதுனா டைம் தான். டைமை எப்படி நம்ம வயசாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட முன்னேற்றம், நம்மளோட வளர்ச்சி, வெற்றி எல்லாமே அதன் அடிப்படையில் தான் அமையும். சரியா? இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துறதுன்றது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கேரக்டரை வச்சு தான் வரும். நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அது வரும். கரெக்டாக இருக்கோமா, சரியான பண்புகளோடு வளர்கிறோமா, சரியான நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணுறோமா, சரியான நபர்களோட பழகிறோமா, இதையெல்லாம் பொறுத்து தான் வந்து நமக்கு அந்த கேரக்டரை வந்து நம்ம பில்டப் பண்ண முடியும். இல்லாட்டினா நம்ம கேரக்டர் வந்து சரியில்லைன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் அங்கேருந்து இந்த ரோட்டில் நேராக நான் இங்கே தான் வரணும். சரியா? நான் வழியில் 4 பேரோட பேசிக்கிட்டே நான் இங்கே வந்தேன்னா நேரமும் காலி ஆயிரும், என்னோடய கேரக்டரும் காலி ஆயிரும். பார்க்குற 4 பேரும் வந்து நம்மளோட கேரக்டரை தப்பாக சொல்லிடுவாங்க. சரியா? இது மாணவர் பருவத்திலிருந்தே நீங்கள் இதை கரெக்டாக அதை கட்டுக்கோப்பான வளர்ச்சியில் நீங்கள் வரணும். நம்மளோட குணாதிசயம் எப்படி இருக்குது, நம்மளோட பண்புகள் எப்படி இருக்குது, நம்ம யார்கிட்ட பழகுறோம், எப்படி நேரம் செலவழிக்கிறோம், இது எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வாழ்க்கை. நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறது தான் அது ஒரு பர்சனல் செக்யூரிட்டி. நமக்கு தனிப்பட்ட முறையில் அந்த நம்மளோட கேரக்டர் தான் நமக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும். நான் நான் உங்களை பார்த்தனே, அங்கே அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களே, அதை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு செக்யூரிட்டி. தேவையற்ற விமர்சனங்களோ தேவையற்ற பேச்சுக்களோ நம்மக்கிட்ட வராது. அதனால் மாணவர் பருவத்தில் வளரும் இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கூடுதலாக கவனம் பண்ணோம்னா நமக்கு அது ஒரு பர்சனல் செக்யூரிட்டியாக நமக்கு அந்த விஷயம் நமக்கு அமையும். ரெண்டாவது, இந்த மாதிரி வரும்போது இது என்னென்னா, நமக்கு
ஒரு பாதுகாப்பு மாதிரி. எப்படி சொல்கிறது, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி. தேவையற்றத்தில் இடத்துல நம்ம போனோம்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோம். நம்மளோட கேரக்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளை வந்து அதை ஒரு ப்ரிவெண்ட் பண்ணும். அதே மாதிரி அடுத்தவங்களோட நம்பிக்கைக்குரிய நபர்களாக நம்ம மாறுவோம். இது வந்து என்னென்னா இன்னொருத்தரோட நம்பிக்கைக்குரிய ஆளாக நம்மளை மாற்றும். எப்படி மாற்றும்? 9 மணினா அந்த பையன் பாப்பா அந்த ஸ்கூலில் தான் இருப்பாங்க, 5 மணி ஆனால் கரெக்டாக வீட்டுக்கு இருப்பாங்க, 5 to 6 கொஞ்சம் நேரம் விளாட்றாங்கன்னா அந்த 5 to 6 தான் அவங்க விளாடுவாங்க, 6 மணிக்கு மேலே திருப்பி எகைன் உட்காந்து படிப்பாங்கன்னா அந்த ஷெடியூல் படி அவங்க கரெக்டாக செய்வாங்க. இப்படின்றது வந்து நமக்கு வந்து அடுத்தவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். இப்போ ஒருத்தர் என்ன அலுவலகத்துக்கு தேடி வர்றாருன்னா 10 மணிக்கு போனால் அவர் இருப்பாருன்ற நம்பிக்கையோடு தேடி வருவாங்க. அது இன்னொருத்தர் மீது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. நம்ம மாணவர் பருவத்திலையும் நம்ம அதைத்தான் செய்யணும். எப்படி செய்யணும்? இன்றைக்கி ஆசிரியர் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தா அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அங்கனக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் ஏற்படும். நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டை சொன்னோம்னா இவங்க கரெக்டாக இதை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இன்னொருத்தர் மீது நம்ம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். பள்ளி பருவத்திலையும் சரி, ஆசிரியர்களிலும் சரி, நம்ம பழகக்கூடிய எல்லா நபர்கள்கிட்டையும் சரி, நம்ம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழணும். இது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு பக்கத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட வந்து இந்த பையன்ட்ட நம்ம கேட்டோம்னா கரெக்டாக சொல்லிக் கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையை நம்மளால் ஏற்படுத்த முடியும். அதுதான் வெற்றியாளர்களோட முக்கியமான கடமை. சரியா? நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு இதனோட தொடர்ச்சி என்னென்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் நம்மளோட வளரும். சரியா? இது எல்லாமே நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம சரியாக நம்ம ரெடி பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த நான் சொன்னேன்ல அடுத்தவங்களோட நம்பிக்கைக்கு உரிய நபர்களாக இருக்கணுன்றது. இது வந்து நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கையாக இருந்துட்டு நாளைக்கு நம்ம நம்பிக்கை இல்லாமல் போனால் திருப்பி ரெக்கவர் பண்ணவே முடியாது. டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி நான் சரியாக இருந்தேன்னா நாளைக்கு நான் சரியாக இருக்கணும், நாளை கழிச்சும் சரியாக இருக்கணும், அடுத்த நாளும் சரியாக இருக்கணும். சரியா? அது எப்படி அப்படின்னா நம்ம நீங்கள் கொத்தனார் செவுரு கட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தூக்கு குண்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு செங்கல் அடுக்கின உடனே அந்த இதை வச்சு பார்ப்பார், அது கரெக்டாக இருக்கா. திருப்பி எகைன் அடுத்த செங்கல் வைக்கும்போது திருப்பி அதே மாதிரி வச்சு பார்ப்பார், கரெக்டாக இருக்கா. திருப்பி அடுத்த நாள் அடுத்த லைன் வைக்கும்போதும் அதே மாதிரி அவங்க வச்சு பார்ப்பாங்க. இதே மாதிரி கண்டினியூவாக கடைசியாக அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த ஒழுங்கு இருந்தால் தான் அது பில்டிங்காக மாறும். அதே மாதிரி தான் நம்மளோட கேரக்டர், நம்மளோட லைஃப்பும். டே டு டே ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நேரமும் நம்மளோட கேரக்டரை, நம்மளோட ஹேபிட்ஸை எல்லாத்தையுமே அந்த தகுந்த ஒழுக்கத்தில் நம்ம அதை கட்டுப்பாடோடு நடத்திட்டு வரணும். அதே மாதிரி இதில் எங்கனையாவது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. இது எப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு 5 கிலோமீட்டரை வந்து ஒரு 5 மணி நேரத்தில் நடக்கணும்னு வச்சுக்குவோமே, ஒரு உதாரணத்துக்கு. அப்போது முதல் 1 மணி நேரத்தில் அந்த முதல் கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும். சரியா? 2வது மணி நேரத்தில் 2வது கிலோமீட்டர் நடக்கணும். மாணவர்களுக்கு நான் சொல்கிறது கிலோமீட்டரில் பாடம். சரியா? நீங்கள் அது பாடம். 1வது நாள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய செட்டப்பை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த நாள் படிக்கக்கூடிய செட்டப்பை அடுத்த நாள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி நான் சொன்ன மாதிரி நடந்தால் கரெக்டாக 5வது மணி நேரத்தில் நீங்கள் 5வது கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒருவேளை 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து 2 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணலாம்னு நினச்சா உங்களை உடல்நிலையும் ஒத்துழைக்காது, மனநிலையும் ஒத்துழைக்காது. பாடமும் படிப்பும் அப்படி தான். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன ஷெடியூலோ இன்றைக்கி நம்ம அதை முடிச்சாகணும். அப்போ தான் நாளைக்கு ஷெடியூலை முடிக்க முடியும், நாளை கழிச்சு ஷெடியூலை முடிக்க முடியும். அதனால் நீங்கள் கரெக்டாக அன்னன்னைக்கான வேலையை அன்னன்னைக்கு நீங்கள் செஞ்சே ஆகணும். இது ஒரு தொடர் ஓட்டம், ஒரு கன்சிஸ்டன்சியாக ஆன ஒரு ஓட்டம். அதாவது ஒரு வார்த்தை இங்கிலீஷில் டெலிஜென்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது, DELIGENT, டெலிஜென்ட். அப்படின்னா ஒரு தொடர்ச்சியான அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். வெற்றியாளர்கள் செய்கிறது எல்லாம் அதுதான்.
வெற்றியாளர்கள் முழுசாக டெய்லி அதே தான் செஞ்சிட்ருப்பாங்க. அது வந்து ட்ரைனிங்காக இருக்கும். அந்த ட்ரைனிங் வந்து ஒரு கட்டத்தில் அது ஒரு யதார்த்தமான வாழ்க்கையாக மாறிடும். வெற்றியாளர்களுக்காக நம்ம ஓடக்கூடிய இடத்துல ஆரம்பித்து நம்ம எதை செஞ்சாலுமே வெற்றியாளராக அறிவோம். கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும்? எதை செஞ்சாலுமே சக்ஸஸ் தான். அப்போ என்ன செய்யணும்? நமக்கு தேவையான பயிற்சி வேணும், தேவையான விஷயங்களை கரெக்டான ஒழுங்கில் நம்ம அதை செய்யணும். அதே மாதிரி நமக்கான ஒரு பொட்டன்ஷியல், நமக்கான ஒரு திறமை, நமக்கான அந்த திறமைக்கான ஒரு அளவு, அந்த அந்த அளவை வந்து நீங்கள் டெய்லி அதிகரிக்க பழகணும். மாணவர்கள் வந்து இன்றைக்கி ஆசிரியர் வந்து ஒரு 10 கணக்கு நீங்கள் போடுங்கன்னு சொன்னால், நம்மளோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சு தான் அந்த ஆசிரியர் வந்து ஒரு 10 கொஸ்டின் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக நம்ம 11வது கேள்விக்கு நம்ம எப்போ முயற்சி எடுக்கிறோமோ, நம்மளோட பொட்டன்ஷியலை வந்து நம்ம ரைஸ் பண்ணி போக பழகணும். இதுதான் வெற்றியாளர்கள் செய்கிறது. இன்னும் சில மாணவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆசிரியர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படி முடியுது? நாள் அவங்க ஒர்க் பண்ணனால தான். அப்போ நம்ம எப்படி நம்ம அதை பழக்கப்படுத்துறது? அந்த நம்மளோட பொட்டன்ஷியல், நம்மளோட அந்த என்ன பலம் நம்மகிட்ட இருக்கோ அதை டெய்லி ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அதிகரிக்க பார்க்கணும். படிப்பில் இன்றைக்கி என்ன படிச்சுட்ருக்கோம்? இன்றைக்கி 10 கொஸ்டின் படித்தோம்னா நாளைக்கு நம்மளால் 11 படிக்க முடியுமா? நாளை கழித்து 12 படிக்க முடியுமா? இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியலை வந்து ரைஸ் பண்ணக்கூடிய விஷயமாக நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும். சரியா? இந்த பொட்டன்ஷியலை அதிகரிக்கிறதுன்ற விஷயம் வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. சார் சொல்லி தான் படிக்கணும், வாத்தியார் சொல்லி தான் படிக்கணுன்றது இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே வரும். நம்மளால் முடியும்ன்றது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அது வளர்த்துக்கிட்டே வரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில தனித்திறமைகள் இருக்கும். சரியா? அந்த தனித்திறமைகளை வந்து நீங்கள் உங்களோட ஆசிரியரோட நெருங்கி பழகும்போது அவங்க அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து நிறையா பேர் நிறையா இடத்துல சக்ஸஸ் பண்ணிகிட்டே வராங்க. அத்தனை பேரும் முக்கால்வாசி பேர் ஆசிரியர்களால் அடையாளம் கட்டப்பட்டவர்கள். அதனால் நீங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து தகுந்த மரியாதை, போதிக்கிறவங்களுக்கு தகுந்த மரியாதை, இதெல்லாம் நம்ம கொடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு தகுந்த அடையாளத்தை அவங்க கரெக்டாக காமிப்பாங்க. சரியா? நீங்கள் அதனால் உங்களோட ஆசிரியரோட உங்களோட வளர்ச்சி சம்பந்தமாக நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுறது முக்கியமாக இருக்கும். அவங்க உங்கள் திறமையை கண்டிப்பாக அடையாளம் காமிச்சிருவாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி புதிய பொறுப்புகளை நம்ம எடுக்க பழகணும். ஒரு வேலையை ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை நம்ம செய்கிறோம். அதை தாண்டி நம்ம புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம எடுக்க பழகணும். சப்போஸ் இப்போ பாஸ்டர் வந்து சொல்லி இந்த சால்வை கொஞ்சம் மடித்து வைங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நம்ம என்ன நினைக்கணும்? ஃபஸ்ட் இந்த டம்ளர் இது எல்லாமே நான் கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சிடவான்னு நம்ம கொஞ்சம் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உதாரணத்துக்கு நான் சொல்கிறது, இது மாதிரி புதிய பொறுப்புகளையும் நீங்கள் வந்து எடுக்க பழகணும். இது வீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது ஸ்கூலுக்கு போகும், நேஷனுக்கு வரும், நாட்டு மக்கள் வரைக்கும் அது நீங்கள் உங்களால் நல்லது பண்ண முடியும். புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம, புதிய கடமைகள், புதிய பொறுப்புகளை நம்ம செய்ய கண்டிப்பாக நம்ம மாணவர் பருவத்திலேருந்தே நம்ம அதை பழகிட்டு வரணும். அதே மாதிரி இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செட்டப் நான் எல்லாமே சொல்கிறேன்ல, இது எல்லாமே வந்து ஒரு காம்பவுண்டிங்காக தான் வளரும். எப்படின்னா, இப்போ தண்ணி நீங்கள் சுட வைக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு, அது உடனே வந்து அது ஒரு 100 டிகிரிக்கோ 70 டிகிரிக்கோ 80 டிகிரிக்கோ வந்து உடனே பாயில் ஆயிடாது, பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் ஆகாது. கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி சுடாத மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டைமில் டக்குன்னு தண்ணி சுடுற மாதிரி வந்துடும். படிப்பும் அப்படி தான். நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வளர்த்துக்கிட்டே இருங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க, மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு ஸ்டேஜ்
எக்ஸாமினேஷன் பாயிண்ட் தான் அந்த ஸ்டேஜ். அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்டில் அத்தனையும் உடனே வெளிப்படும். சரியா? உங்களோட திறமைகளை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சரியா, அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்டில் அது உங்களை கரெக்டாக வரும். இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டர் எல்லாமே ஒரு நல்ல நாலேஜோடு கொண்டு வரணும். ஒரு நல்ல நாலேஜோடு நம்ம கொண்டு வரணும். நல்ல நாலேஜு, ஞானம் இதெல்லாம் எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் பார்க்குறோம், நிறையா பார்க்குறோம், புக்ஸ் படிக்கிறோம், அப்படி இப்படிலாம் நிறைய நம்ம பார்த்தாலும் கூட ஒரு சிறிய உணர்வு நம்ம மனசுக்குள்ளே வரணும். எப்படி அது வரும்னா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது ஞானம்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு செகண்ட் இது கடவுளுக்கு உகந்த நடவடிக்கையா, உடந்த செயலா, ஒரு செகண்ட் நீங்கள் அப்படி யோசித்து அது ரெண்டையும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா, தேவையானதை மட்டுமே கற்றுக்கிட்டு நீங்கள் நல்லா வர முடியும். நேரமும் நிறையா கிடைக்கும். ஒருவேளை செல்லில் நீங்கள் நிறையா பார்த்துட்ருக்கலாம். பார்க்கும்போது அவாய்ட் பண்ணக்கூடியதை யூ மஸ்ட் அவாய்ட். நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கித்தான் ஆகணும். அப்போ தான் தேவையான விஷயங்களுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும். கடவுளுக்கு உகந்த விஷயத்தை கற்றுக்கிறது மட்டும்தான் ஞானமாக அமையும். சரியா? அதனால் நீங்கள் தேவையற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் விட்டுறணும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். எப்படி இன்ஸ்பிரேஷனாக இருக்குது? இந்த பாப்பாட்ட கேட்டால் யார் கேட்டாலும் உதவி செஞ்சிடும். இந்த தம்பிகிட்ட கேட்டால் யார் கேட்டாலும் உதவி செய்வாங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட லைஃப் அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறணும். இப்போ நான் சொல்கிறது எல்லா விஷயமுமே கல்வி, படிப்பு, எஜுகேஷன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்தோட பின்புலத்தில் தான் இது எல்லாமே இயங்கும். நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு படிப்புக்கு பின்னால் தான் இது எல்லாமே இயங்கிட்டு வரும். படித்தவங்களை தேடி தான் எல்லாம் வந்தாகணும். அதனால் படிப்பை எந்த சூழ்நிலையிலையுமே ஒரு நாள் கூட நீங்கள் தேங்க விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நம்மகிட்டருந்து திருடிட்டு போகக்கூடாத ரெண்டே விஷயம் ஒன்று, கல்வி ஒன்று, நேரம் ஒன்று. இதை யாருக்காகவும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார், நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை நோக்கி ஓடுறோம். அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடும்போது ஒரு லீடர் தான் அப்படி ஓட முடியும். ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது யார்? ஒரு லீடர் இலக்கை நோக்கி ஓடும்போது நம்ம நண்பர்களோ, வேண்டியவங்களோ, உறவினர்களோ அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வைங்களேன். வாங்கி ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன். நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, ஒருத்தர் ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு உங்களை ஒரு வேளை கூப்பிட்டா, நீங்கள் எந்த இடத்துலையும் அந்த காம்ப்ரமைஸுக்கு நீங்கள் போகக்கூடாது. வெற்றியாளர்களோட முக்கியமான விஷயம் இதுதான். அவங்க இந்த கேட்டகரியில் போனாங்கன்னா அவங்க காம்ப்ரமைசிங் கேரக்டருக்கு போவாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வரமாட்டாங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட இலக்கை விட்டு கொடுக்காதபடி நீங்கள் அந்த 100 மார்க்குனா 100 மார்க்கை நோக்கியே ஓடணும். 95 எடுத்தாலும் பாஸ் தானே, இதுக்கே நீ 100 எடுக்கணும்னு ஒருத்தர் உங்களை டைவெர்ட் பண்ணலாம். காம்ப்ரமைஸ் கேரக்டருக்கு போகக்கூடாது. நம்மளோட நோக்கம் எதுவோ அதை மட்டுமே நோக்கி ஓடணும். சரியா? இது மாதிரி நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி அந்த நம்ம கேரக்டர் பில்ட் பண்ணுறது தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலாக மாறும். நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கோ அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலாக பேசும். நம்ம 2 மாணவர்கள் 2 பேர் சேர்ந்து பேசும்போது தேவையற்ற வார்த்தைகள் கூட நம்ம வாயிலிருந்து வராமல் இருக்கும். தேவையற்ற வார்த்தைகள் கூட நம்ம வாயிலிருந்து வராமல் இருக்கும். இது எப்படி வரும்? இது நம்மளோட லைஃப் ஸ்டைல். எப்படி இந்த லைஃப் ஸ்டைல்னால் நம்ம கேரக்டர் அந்த மாதிரி பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு தேவையற்ற வார்த்தைகளோ தேவையற்ற விஷயங்களோ நம்மள்ட்ட இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்மளால் படிக்க முடியல, பரீட்சை எழுத முடியல, நல்ல மார்க் வாங்க முடியல, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இல்லை, அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய முடியல, சர்ச்சுக்கு டைமுக்காக வர முடியல, இப்படி வரும்போது ஏன்னு ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம். இப்போது மார்க் நான் ஒரு 40 மார்க் வாங்கிட்டேன், ஏன் என்னால் ஒரு 80 மார்க் வாங்க முடியல? ஏன் என்னால் வாங்க முடியல? நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக மைண்டில் ஏற்றிக்கங்க. ஏன் என்னால் மார்க் வாங்க முடியல? இது எல்லாரும் நினைக்கிறது. ஆனால்
நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர்கள் இனிமேல் எப்படி நினைக்கணும்னா, என்ன காரணத்துக்காக நான் வாங்க முடியல நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஏன் என்னால் மார்க் வாங்க முடியலன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, என்ன காரணத்திற்காக நான் வாங்க முடியலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். சரியா? ஒய்ன்னு ஒரு வார்த்தை, ஃபார் வாட் ரீசன். இங்கிட்டு நம்ம என்ன கேட்குறோம்? ஃபார் வாட் ரீசன். என்ன காரணத்துக்காக நம்ம பண்ணலாம். சரியா? இது மாதிரி நம்ம ஒரு சின்ன வித்தியாசத்தை படுத்தி நீங்கள் யோசித்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அது வரும். அதாவது பரீட்சை, கடைசியாக பரீட்சைன்றது ஒவ்வொருத்தருக்குமே தான். இந்த பரீட்சைன்றது என்னென்னா, இப்போ நான் 10th படிக்கிறேன். 10th எனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்கன்னா, அந்த 10th வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்றதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிது. ப்ரொடெக்ட் பண்ணதோட வெளிப்பாடு தான் அது. நான் சொல்கிறது புரியுதா? பரீட்சைனா நம்ம பாஸ் பண்ணணும், கஷ்டம். நமக்கு அது ஒரு பாதுகாப்பு. இவர் 10வது வரைக்கும் முடிச்சிருக்காருன்ற பாதுகாப்பு. 12th படிக்கிறோம். இவர் 12th முடிச்சிருக்காருன்ற ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு உறுதி செய்யுது. இந்த உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமையை நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். படித்த நபர்களால் தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும், நல்ல வழிகாட்ட முடியும், நல்லவான ஒரு வாழ்க்கை அமைக்க முடியும், பெற்றோர்களோட கனவை நிறைவேற்ற முடியும். எல்லா பெற்றோரோட எண்ணமும் அதுதான். என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுன்ற எண்ணமும் அதுதான். அதனால் தயவுசெய்து பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆசிரியர்களை மதிச்சுட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேல்யூவான அந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்குங்க. போகக்கூடிய தூரம் ரொம்ப தொலை தூரமாக இருக்குது. பெற்றோருக்கு உதவியாக இருங்க, ஆசிரியருக்கு கைடன்ஸாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களா நீங்கள் மாறணும். அதனால் உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை நான் சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி.